ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களையெல்லாம் சந்திச்சு நான் ரொம்ப நாள் ஆச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தது. அதனால என்னால் வீடியோ எதுவும் பண்ண முடியல. அதே மாதிரி ஒயர் ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஜுரம் வந்துருச்சு. எல்லாருமே படுத்த படுக்கையாக தான் இருந்தோம். இப்போ தான் கொஞ்சம் அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால ஒயர் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிருக்கலாம். இனிமேல் எல்லா வீடியோக்களும் இன்ஷால்லா தொடர்ந்து வரும். அதே மாதிரி நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். நான் பேசிக் ஒயர் கூடை கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். இப்போ பிளாஸ்டிக் ஒயர் டாய் செய்யற வரிசையில டாக் செய்யறது எப்படி அப்படிங்கறது நான் போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய வாட்ஸ்அப்க்கு சேட் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயிலுமே சொல்றேன். 5 days கிளாஸ் நடக்குது. இன்னைக்கு என்ன கூடை பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபேன்சியான கூடை எப்படி போடுறது அப்படிங்கறத பார்க்கலாம். இது நீங்க ஹேண்ட்பேக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும். இதுக்கு நான் 2 கலர் எடுத்திருக்கேன். பிங்க் அண்ட் கிரீன் கலர் காம்பினேஷன் எடுத்திருக்கேன். ரொம்பவே அட்ராக்டிவா வந்திருக்கு. இது நீங்க பிகினர்ஸா இருந்தாலும் ஈஸியா போடலாம். உங்களுக்கு சுத்தமா நாட் போட தெரியல அப்படின்னா நீங்க என்னுடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லா டைப்பான நாட்ஸும் நான் சொல்லித்தரேன். வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் சொல்றேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த கூடையில பேஸ் பிங்க் கலர்ல தான் நான் போட போறேன். அதனால பிங்க் கலர் ஒயரை மட்டும் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். சென்டர்ல கட் பண்ணிட்டு உள்பக்கமா இருந்து ஒயரை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்கேல்ல நீங்க அளவு எடுத்துக்கோங்க. ஸ்கேல் உடன் ஸ்கேல் எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு கை வழுக்காம அளவு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். உடன் ஸ்கேல்ல 9 அடி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோல நான் 8 அடி தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒயர் நமக்கு பத்தாம போச்சு. அதனால நீங்க 9 அடி எடுத்தீங்கன்னா ரொம்பவே சரியா வரும். 9 அடி எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஒயர் மட்டும் ஸ்கேல்ல அளவெடுத்தா போதும். அதுக்கப்புறமா நீங்க இந்த ஒயருடைய அளவை எடுத்துட்டு அடுத்தடுத்த ஒயர்களை நீங்க கட் பண்ணிக்கலாம். இந்த ஒயருடைய அளவு எடுத்துட்டு நீங்க 20 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 20 ஒயர் கட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ஒயரையும் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன செய்யறது அப்படிங்கறத சொல்றேன். இப்ப பாருங்க, 20 ஒயர்களையும் நான் கட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் ஈக்குவலா மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி மடிச்சு வச்சுட்டு அடுத்து மீதம் இருக்கிற இந்த பிங்க் கலர் ஒயர்லயே நம்ம ரன்னிங் ஒயருக்கு எடுத்துக்கலாம். ரன்னிங் ஒயருக்கு 4 அடி அளவு எடுத்துக்கோங்க. இது எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேக்குறீங்க. நீங்க இப்போ 9 அடி எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதுல பாதி 4.5 அரை அடியை நீங்க கம்மி பண்ணிக்கணும். அப்ப 4 அடி வரும். இந்த மாதிரி தான் ஒவ்வொரு கூடைகள்லையும் நம்ம எடுத்திருக்க ஒயருடைய அளவை விட பாதி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் அடி இன்னும் கம்மி பண்ணிக்கணும். அந்த மாதிரி நீங்க கணக்கு போட்டு ரன்னிங் ஒயரை அளவு எடுத்துக்கோங்க. இப்ப 4 அடி அளவு எடுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணிட்டு ஒயருடைய வலுவழுப்பான பகுதி மேலேயும் சொரசொரப்பான பகுதி கீழேயும் இருக்கிற மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற ஒயர் பண்டலோட ஜாயிண்டா இருக்கணும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இடது கையால பிடிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஒயர்கள்ல இருந்து ஒரு ஒயரை எடுத்துக்கலாம். அது ஆல்ரெடி ஈக்குவலா தான் மடிச்சிருக்கு. அதுல இருந்து ஒரு ஒயரை எடுத்துட்டு இதுக்கு மேல போட்டுட்டு கீழே இருக்கிற திருமண ஒயரை மேல வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைடுல இருக்க திருமண ஒயரை லூப்புக்குள்ள விட்டுருங்க. இப்ப நாட் இழுத்து டைட் பண்ணிருங்க. இப்போ ஒரு நாட் கிடைச்சிருச்சு. இந்த நாட்ல மேலையும் கீழே இருக்கிற ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஒயர் ஷார்டேஜ் வராம இருக்கும். இந்த நாட்ல ரைட் சைடுல இருக்கிற ஒயர் பண்டலோட ஜாயிண்டா இருக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயர் 4 அடி இருக்கணும். இதை கரெக்டா பார்த்துக்கோங்க. கரெக்டா இடது கையால பிடிச்சிட்டு திரும்பவும் ரன்னிங் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்த ஒயரை எடுத்துக்கணும். கட் பண்ணி வச்சிருக்க ஒயரை எடுத்துட்டு அதையும் இதுக்கு மேல போட்டு நாட் போட்டுருங்க. இதே மாதிரி கண்டினியூஸா நாட் போட்டு வரணும். ஒவ்வொரு நாட் போடும் போதும் ஒயர் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 20 ஒயர்களையும் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு
4 அடி விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். 4 அடி வந்து ஸ்கேலில் அளவு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம ஆல்ரெடி ஆரம்பிக்கும் போது 4 அடி தான் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த அளவை எடுத்துட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லைன் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி அடுத்தடுத்த லைன்கள் போடலாம். இதை வந்து சென்ட்ரல் லைனாக வச்சுக்கலாம். ஆனால் இந்த டைப் கூடையில் வந்து நமக்கு பேஸில் ஒத்தப்படை எண்ணிக்கையில் போட முடியாது. அதனால மேல் பாகம் அதிகமாகவும் கீழ் பக்கத்தில் வந்து நமக்கு கம்மியாகவும் லைன்ஸ் வரும். இப்போ இது சென்ட்ரல் லைன் இல்லையா, இனி வந்து அடுத்த லைன் வந்து ரன்னிங் ஒயரை வந்து இதே 4 அடி எடுத்துக்கிட்டு ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நாட் போடலாம். ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒயரை இதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடலாம். அடுத்து வந்து கண்டினியூஸாக இந்த லைன் ஃபுல்லாக நாட் போடணும். 20 நாட்ஸும் போட்ட பின்னாடி ரன்னிங் ஒயரை வந்து 4 அடி விட்டு கட் பண்ணிடலாம். இதே மாதிரி தான் வந்து நம்ம கீழ் லைன்லேயும் போடணும். சென்ட்ரல் லைனுக்கு மேலே 4 லைன்ஸ் போட்டுருங்க, கீழே வந்து 3 லைன்ஸ் போட்டுருங்க. இந்த பேஸில் வந்து மொத்தம் 8 லைன்ஸ் போட்டுருங்க. ஒவ்வொரு லைன் ஆரம்பிக்கும் போதும் 4 அடி எடுத்துக்கோங்க, முடிக்கும் போதும் 4 அடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இந்த பேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. மேலே வந்து டிசைன் எப்படி போடுறது அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ பாருங்க, நான் பேஸ் போட்டு முடிச்சிட்டேன். இதில் வந்து டோட்டல் 8 லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் இன்னும் அகலமாக போடணுன்னாலும் போடலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அகலமாக போடணும் அப்படிங்கிறப்ப ஒயருடைய அளவில் வந்து 1 அடி அதிகமாக எடுத்துக்கோங்க. இனி வந்து இதுக்கு மேலே எப்படி வந்து போடுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம கிரீன் கலர் ஒயர் ஜாயின் பண்ணணும். பேஸ் வந்து ரன்னிங் ஒயரில் இருக்கிறதுனால மேலே வந்து கிராஸ் கட் போட முடியாது. இந்த மாதிரி ஒயர்கள் ஜாயின் பண்ணால் மட்டும்தான் நம்மளால போட முடியும். கிரீன் கலர் ஒயரை சென்டரில் கட் பண்ணிக்கிட்டு உள் பக்கமாக இருந்து ஒயர் எடுத்துக்கலாம். இதுக்கு தனியாக ஒயர் கட் பண்ணி ஜாயின் பண்ணணும்னு இல்லை, இதிலிருந்தே அளவு எடுத்துக்கலாம். இப்போ கிரீன் கலர் ஒயர் எடுத்துட்டு இந்த பேஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயருடைய அளவு எடுத்துக்கலாம். இந்த ஒயருடைய அளவு எடுத்துட்டு கிரீன் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு நம்ம பேஸில் எப்படி ஃபர்ஸ்ட் நாட் போட்டோமோ அதே மாதிரியே கிரீன் கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் பிங்க் கலர் ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து சுற்று ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து 3 நாட்ஸும் போட்டுக்கோங்க. மொத்தம் இதில் 4 நாட்ஸ் போட்டுக்கோங்க. 4 நாட்ஸ் போட்டுட்டு கண்டினியூவாக போடக்கூடாது. இந்த 4 நாட் மட்டும் போட்டுட்டு இந்த ஃபோர்த் ஒயர் இருக்கு இல்லையா, இதனுடைய அளவு எடுத்துட்டு இந்த கிரீன் கலர் ஒயரை கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, நமக்கு இந்த இடத்துல 4 நாட்ஸ் கிடைச்சிருக்கு, 6 ஒயர்கள் கிடைச்சிருக்கு. இந்த 6 ஒயரையும் செப்பரேட்டாக நாட் போட்டு வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு 4 ஒயர்லையும் நம்ம நாட்ஸ் போட்டு வரணும். இப்போ அடுத்ததுலேயும் அதே மாதிரியே அடுத்து வந்து இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணணும். ஃபோல்டு பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா அடுத்த 3 நாட்ஸும் போட்டுட்டு லாஸ்ட் ஒயருடைய மெஷர்மெண்ட் எடுத்துட்டு கட் பண்ணிடுங்க. இதே மாதிரி சுற்றிலும் போட்டு வரணும். கார்னர்லையும் இதே மாதிரி தான் போடணும், எந்த சேஞ்சஸும் தேவையில்லை. 20 ஒயர் எடுத்திருக்கிறதுனால மேல் பக்கம் 5 ஒயர் வந்து இந்த மேல் பக்கம் 5 பார்ட் கிடைக்கும், கீழே 5 கிடைக்கும், 2 சைட்லையும் நமக்கு 2 கிடைக்கும். மொத்தம் வந்து 14 ஒயர்கள் வந்து இந்த மாதிரி ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நான் கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன். இதுல பாருங்க, இந்த பேஸ்ல நான் சுற்றிலும் ஒயர்களை ஜாயின் பண்ணிட்டேன். எல்லா கிரீன் கலர் ஒயர்களையும் ஜாயின் பண்ணிட்டேன். இனி அடுத்த ஸ்டெப் வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எல்லா இடத்துலையும் 4 நாட்ஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே நம்ம நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து பிங்க் கலர் ஒயர்களில் தான் நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இருக்க 2 பிங்க் கலர் ஒயரை எடுத்துட்டு நம்ம கிராஸ் நாட் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம போட்டு வச்சிருக்க நாட்ஸை வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் இருக்க இந்த 2 பிங்க் கலர் ஒயரை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்து இருக்கிற ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நம்ம கிராஸ் நாட் போடலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு முக்கோண வடிவம் தான் கிடைக்கும். இந்த ஒரு லைன்ல மட்டும் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த லைன்ல நமக்கு எல்லாம் நமக்கு சரியா வரும். இப்போ அடுத்து இருக்க 2 பிங்க் ஒயர்லையும் இதே மாதிரி நாட் போட்டுக்கலாம். இப்போ 2 நாட் போட்டாச்சு. இனி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 கிரீன் கலர் ஒயர் இந்த மாதிரி எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. இந்த இடத்துல நாட் போட்டுக்கலாம்.
இதே மாதிரி சுற்றிலும் கண்டினியூஸா நாட் போட்டு வரணும். 2 பிங்க் கலர் நாட்டும் ஒரு கிரீன் கலர் நாட் கண்டினியூஸா நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண பின்னாடி நம்ம ஜிக்ஸாக் ஷேப் போட்டு வரணும். அப்பதான் மேல வந்து பிஸ்கட் நாட் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப வந்து இதுல வந்து 2 பிங்க் கலர் நாட்டுக்கு மேல ஒரு பிங்க் கலர் நாட் போடணும். அப்ப வந்து நமக்கு ஜிக்ஸாக் ஷேப் கிடைக்கும். இந்த மாதிரி பிங்க் கலர் நாட் போட்ட பின்னாடி 2 சைட்லயும் கிரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அத வந்து கிராஸா நம்ம நாட் போட்டு வரணும். 2 சைட்லயும் 2 நாட் போட்டுட்டு மேல வந்து கிரீன் கலர் ஒயர் மீட் ஆகும். அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் நாட் போட்டுறணும். மேல வந்து 2 கிரீன் கலர் ஒயரும் மீட் ஆகும். அந்த இடத்துல ஒரு கிரீன் கலர் நாட் போட்டுறணும். இதே மாதிரி எல்லா இடத்துலயும் நம்ம நாட் போட்டு ஜிக்ஸாக் ஷேப் வந்து நம்ம கொண்டு வரணும். இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் நமக்கு ஜிக்ஸாக் ஷேப் கிடைச்சிருச்சு. இப்ப வந்து இதுக்கு இடையில இருக்க கேப்ல வந்து நம்ம பிஸ்கட் நாட் போடலாம். பிஸ்கட் நாட் எப்படி போடுறது அப்படிங்கறது ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருக்கோம். இதுலயும் எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல 2 ஒயரும் லெஃப்ட் சைட்ல 2 ஒயரும் எக்ஸ் ஷேப்ல மீட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்க 2 ஒயரையும் ஃபோல்டு பண்ணிட்டு ரைட் சைட்ல கீழே இருக்கிற ஒயரை ஃபர்ஸ்ட் இதுக்கு மேல சுத்திடணும். சுத்திட்டு கீழே இருக்க திருமண ஒயரை மேல வச்சிடணும். 2 ஒயரையும் மேல வச்சிடணும். இந்த லூப் இருக்கு இல்லையா, அதுக்கு இடையில இருக்க கேப்ல வைக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைட்ல இருக்க திருமண ஒயரை இந்த 2 லூப்புலையும் விட்டுறணும். விட்டுட்டு மேல இருக்கிற 2 ஒயரையும் கீழே வச்சிடணும். கீழே வச்சுட்டு அடுத்து இருக்கிற ரைட் சைட்ல இருக்க அடுத்து இருக்கிற இன்னொரு ஒயரை எடுத்துட்டு வழக்கம் போல இதே மாதிரி சுத்திடணும். அதுக்கப்புறமா கீழே இருக்கிற ஒயரை மேல வச்சுட்டு ரைட் சைட்ல இருக்க திருமண ஒயரை 2 லூப்புலையும் விட்டுறணும். இப்போ இந்த நாட்டை வந்து இழுத்து டைட் பண்ணணும். மேல் பக்கம் இருந்து கொஞ்சமா லூஸ் பண்ணிட்டு டைட் பண்ணீங்க அப்படின்னா நாட் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும். இந்த மாதிரி நாட்ஸ் எல்லாம் நீங்க பர்ஃபெக்டா போடணும் அப்படின்னா இந்த கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து கூட போடுற எல்லா டீட்டெயிலும் நான் சொல்லி தர்றேன். கிளாஸ் பத்திய டீட்டெயில்களுக்கு என்னுடைய வாட்ஸ்அப்ல நீங்க சேட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த பிஸ்கட் நாட் போட்ட பின்னாடி 2 சைட்லயும் நம்ம வந்து கிரீன் கலர் ஒயர் இருக்கு இல்லையா, அதுல நாட் போட்டுக்கலாம். 2 சைட்லயும் 2 நாட் போடணும். கிராஸா நம்ம போட்டு வரணும். இந்த மாதிரி 2 சைட்லயும் நாட் போட்ட பின்னாடி மேல வந்து கிரீன் கலர் ஒயர் வந்து மீட் ஆகும். அந்த இடத்துல கிரீன் கலர் நாட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஒரு டைமண்ட் டிசைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சென்டர்ல பிஸ்கட் நாட்டும் சுற்றிலும் கிராஸ் நாட்டும் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா கேப்ஸ்லயும் நீங்க வந்து பிஸ்கட் நாட் போட்டுட்டு சுற்றிலும் கிராஸ் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைக்கும். இதே மாதிரி சுற்றிலும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. மேல வந்து வி ஷேப் மாதிரி போடணும். அது வந்து இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி போடுறதுங்கிறத சொல்றேன். இப்ப பாருங்க இந்த கூடையை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுல பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 5 பிஸ்கட் நாட் வந்து ஹைட்ல கிடைச்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்டான ஹேண்டில் போடணும் அப்படிங்கறத இந்த இடத்துல 4 நாட் மட்டும் போட்டிருக்கேன். மற்ற இடத்துல எல்லாம் 5 நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த இடத்துல நமக்கு வி ஷேப் கிடைச்சிருச்சு. இந்த மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. மேல இருக்க எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை எல்லாம் உள்ள மடிச்சு ஃபோல்டு பண்ணி சொருகிடுங்க. ஒரு லைன் உள்ள மடிச்சிட்டு தேர்ட் ரோல இன்செர்ட் பண்ணுங்க. ரைட் சைடுல இருக்கிற ஒயரை ரைட் சைடும் லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை லெஃப்ட் சைடும் தேர்ட் ரோல இன்செர்ட் பண்ணிக்கோங்க. இந்த வி ஷேப்ல இருக்கிற இடத்துல இருக்க ஒயரை மட்டும் இன்செர்ட் பண்ணாதீங்க. மொத்தம் வந்து 6 ஒயர்கள் இருக்கு. இந்த 6 ஒயர்களும் ஹேண்டில் போடுறதுக்காக நமக்கு தேவைப்படும். இந்த மாதிரி சுற்றிலும் எல்லா ஒயர்களையும் இன்செர்ட் பண்ணிக்கோங்க. நான் ஹேண்டில் வந்து எப்படி போடுறது அப்படிங்கறத அடுத்த வீடியோல காட்டுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.